வேரியஸ் நான் ஃபேக்கல்ட்டி குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதற்கான எய்ம்ஸ் நியூ டெல்லி காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் ஷெடியூல் வந்து இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக எய்ம்ஸ் நியூ டெல்லி வெளியிட்டிருக்காங்க. இதில் வேரியஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி அட்மின் ஸ்டாஃப்ஸ் போன்ற பணியிடங்கள் வந்து இதில் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய எக்ஸாம் ஷெடியூலை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. சில போஸ்ட்டை வந்து இப்போதைக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபார்மசிஸ்ட் டிஃபார்ம் பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோர் கீப்பர், ட்ரக்ஸ் மற்றும் ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். February 26 28 February வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் அதை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த குரூப்பை வந்து என்னன்னைக்கு எக்ஸாம் நடக்கும், எந்த ஷிஃப்ட்டில் நடக்கும், எந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் மாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த சென்டர், எந்த டைமிங், எந்த ஷிஃப்ட் அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அட்மிட் கார்டு வரல. ஒன்ஸ் ஒரு 3 to 4 days முன்னாடி, எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே நோட்டிஃபிகேஷனில் சில போஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால் இப்போது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால எக்ஸாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பர் ஜென்ரல், ஸ்டோர் கீப்பரில் ட்ரக்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது ஃபார்மசிஸ்ட் முடித்தவர்கள் ஸ்டோர் கீப்பர் ஜென்ரலுக்கு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் எம்ஆர்ஓ, ரிசப்ஷனிஸ்ட்டு, அதே மாதிரி ஜூனியர் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன், அதிலே வந்து வேரியஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரியான ஜூனியர் ஃபிசியோதெரப்பி, ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, லைப்ரரியன் கிரேட் 2 இந்த மாதிரியான பணியிடங்கள், அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டோர் ஆஃபீஸர், ஸ்டோர் கீப்பர் போன்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 குரூப்பாக வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் 2 குரூப்புக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டில். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து வித்தின் அந்த மேக்ஸிமம் ஒரே சென்டரில் போகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு வேறு சென்டர் வர மாதிரி இருந்தாலும் ஒரே வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே வர மாதிரி போட்டிருக்கிறதாகவும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்னு சொல்லிவிட்டு ஆனால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருந்தாலும் டைரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறதாகவும் சொல்கிறாங்க. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் aimsexams.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் மை பேஜ் அப்படின்றது இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 காப்பி போட சொல்கிறாங்க பிரிண்ட் அவுட்டு. ஒரு காப்பி எக்ஸாமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு காப்பி உங்களுடைய ஃப்யூச்சராக நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்தர் ப்ராசஸுக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சென்டர்ஸோ டேட்டோ டைமோ எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி 2 விதமான கேசஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுதே நம்ம வந்து ஹவு டு அப்ளை வீடியோவே போட்டிருந்தோம். அப்ளை பண்ணும்பொழுது ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணி எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததை வச்சு ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆப்ட் பண்ணாமல் நோ கொடுத்துருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம் டைமில் உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, என்னென்ன போஸ்ட்டுக்கு எந்தெந்த டைமில் எக்ஸாம் அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டயட்டிஷியன் டெமான்ஸ்ட்ரேட்டருக்குலாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் நேம் வந்து DIET 28 February வந்து நடக்கும். மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா AAOக்கு February 28 நடக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு. DEO, LDC, UDC அப்பர் டிவிஷனலுக்குலாம் பார்த்திங்கன்னா DEOன்றது ஷார்ட் நேமு. 27 February நடக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டில். AE சிவில் பார்த்திங்கன்னா 28 February ஈவினிங் ஷிஃப்ட்டு. AE எலக்ட்ரிக்கலை பார்த்திங்கன்னா 27 February மார்னிங் ஷிஃப்ட்டு. AE ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் 26 February ஈவினிங் ஷிஃப்ட்டு. ஆடியோமெட்ரி ஜூனியர் ஆடியோலஜிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 28 February ஈவினிங் ஷிஃப்ட்டு. எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன்லாம் வந்து 28 February. மேனிஃபோல்ட் டெக்னீஷியன் 28 February. டிராஃப்ட்மேன் கிரேட் 3 26 February.
அசிஸ்டன்ட் லாண்ட்ரி சூப்பர்வைசர்லாம் வந்து 27 பிப்ரவரி. ஸ்டோர் கீப்பர் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ட்ரக்ஸ் அதுதான் ஷார்ட்டு, பிப்ரவரி 28 மார்னிங் ஷிஃப்ட்டில் நடக்கும். ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 28 ஈவினிங் ஷிஃப்ட்டு நடக்கும். சரிங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட் எக்ஸாம் வந்து நடக்கும் ட்ரக்ஸு ஸ்டோர் கீப்பருக்கு. ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதிக்கு வந்து ஈவினிங் நடக்கும். சரிங்களா, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்லேயே அக்கௌண்டன்ட் கேஷியருக்குலாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28. சிஎஸ்எஸ்டி அசிஸ்டண்ட்க்குலாம் வந்து 28 பிப்ரவரி. லேப் அட்டண்டருக்குலாம் பார்த்திங்கன்னா எம்எல்டிக்கெலாம் பிப்ரவரி 27. ட்ரெஸ்ஸர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டருக்குலாம் பிப்ரவரி 26. டைசெக்ஷன் ஹால் அட்டண்டருக்கு வந்து 28 பிப்ரவரி. ஏசிஜி டெக்னீஷியன் லைப்ரரி அட்டண்டருக்குலாம் 28 பிப்ரவரி மற்றும் 26 பிப்ரவரி. லேப் டெக்னீஷியனுக்கு 28 பிப்ரவரி. டெக்னீஷியன்லேயே டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து 27 பிப்ரவரி. மெக்கானிக் ஏர் கண்டிஷனிங் வந்து 28 பிப்ரவரி. ரெஸ்பிரேட்டரி லேபரட்டரி அசிஸ்டன்ட் 26 பிப்ரவரி. ஜூனியர் ரேடியோகிராஃபர் ரேடியாலஜிக்கெலாம் வந்து பிப்ரவரி 27. டென்டல் ஹைஜினிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் பிப்ரவரி 28. ரேடியோ தெரப்பி டெக்னீஷியனுக்குலாம் பிப்ரவரி 28. நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட்டு பிப்ரவரி 28. ஆப்தல்மிக் டெக்னீஷியனுக்கு பிப்ரவரி 26. ஜூனியர் பெர்ஃபியூஷனிஸ்ட்டுக்கெலாம் பிப்ரவரி 28. அதே மாதிரி டெக்னீஷியனில் ப்ரோஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ்க்கெலாம் வந்து பிப்ரவரி 28. பேரியாட்டிக் கோஆர்டினேட்டருக்கும் பிப்ரவரி 28. ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 27. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 27. எம்ப்ரியாலஜிஸ்ட்டுக்கு 28. ஃபயர் டெக்னீஷியனுக்கு 28. கம்யூனிட்டி பேஸ்டு மல்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கருக்கு 26. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்குலாம் ஆஃபீஸருக்குலாம் பிப்ரவரி 26. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பிப்ரவரி 28. டிரைவர் ஆர்டினரி கிரேடுக்கு பிப்ரவரி 26. டோனார் ஆர்கனைசருக்கு 27. கவுன்சிலர் ஹெல்த் எஜுகேட்டருக்கும் 27. மாடலர் ஆர்டிஸ்ட்டுக்கும் 27 பிப்ரவரி. யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு 28. ப்ரோக்ராமருக்கு 28. அசிஸ்டன்ட் வார்டன் இந்த மாதிரி வார்டனுக்குலாம் வந்து 28 பிப்ரவரி. ஜூனியர் ஸ்கேல் ஸ்டெனோக்கு 26. இதில் வந்து ஃபார்மா கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்ட் கிரேடு, டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட் இவங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 26. எய்ட்ஸ் எஜுகேட்டர் கவுன்சிலருக்கெலாம் 26 பிப்ரவரி. டெய்லர் கிரேட் 3க்கு 26. ப்ளம்பருக்கு 28. டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 26. கேஃபேட்டேரியாவுக்கு. பெயிண்டர் 28. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் 28. ஒர்க் ஷாப் அசிஸ்டண்ட்டுக்கு 26. மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் கம்போசிட்டருக்கு 28. கோடிங் கிளர்க் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டெக்னீஷியனுக்குலாம் 26 பிப்ரவரி. பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு 28 பிப்ரவரி. குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜருக்கு 28 பிப்ரவரி. சரிங்களா, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இந்த ஷார்ட், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் நேம் வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வேறு கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஷார்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் நேமை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, இதற்கு அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எய்ம்ஸ் CRE 2024க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.